ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ப்ரெட் லவ் பிகாஸ் லவ் இஸ் காட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி செய்ய போகிற ரெசிபி வந்து பன்னீர் புர்ஜி தான் பண்ண போகிறோம். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீரை வச்சும் செய்யலாம். இப்போ பன்னீர் கிடைக்காதவங்க சோயா தஃபு வச்சும் செய்யலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி பன்னீர் வச்சு செய்கிறேன். பன்னீரை க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கணும். பன்னீரை வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் உதுத்து வைக்கணும். நான் அதை அப்புறம் உதுத்து காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் தேவைப்படும். தக்காளி 2 வந்து நான் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்க போகிறேன். இதில் நான் ஒரு ட்விஸ்ட்டு செய்ய போகிறேன். ஆக்சுவலி பன்னீர் புர்ஜியில் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு அதுலேயும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இதாக கொடுக்கணுங்கிறதுக்காக பீட்ரூட்டை டொமேட்டோவோட அரைச்சி சேர்க்க போகிறேன். இது வந்து எப்படி வருது, எப்படி இருக்குதுங்கிறது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி. ஸோ ஏன்னா ஜென்ரலாக நான் பன்னீர் புர்ஜி வந்து நார்மலாக செய்வேன். இப்போ வந்து நான் சரி கொஞ்சம் வெஜிடபிள் கொடுக்கலாமே, என் குழந்தைங்களுக்கு வந்து பீட்ரூட் பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இன்னோவேட்டிவாக நான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்களும் வேணால் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து 2 தக்காளி நான் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோட ஒரு 4-5 பீஸ் பீட்ரூட்டை வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது ரைஸ் வைக்கும்போதே கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு சின்ன பீட்ரூட், அது இல்லைன்னா ஒரு பாதி பீட்ரூட் கூட போதும். நீங்கள் அதை எடுத்து வேக வச்சு இதை அரைக்க போகிறோம் எல்லாம். இப்போ நம்ம தக்காளியும் இது பீட்ரூட்டையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் கூடவே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப கூட இல்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் விட்டுருக்கேன். நீங்கள் என்ன ஆயில் வேணுமோ அதை விட்டுக்கலாம். ஸோ விட்டுட்டு அதில் நம்ம வந்து இன்றைக்கி வெறும் கொஞ்சமாக ஜீரகம் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் பாருங்கள், 1/2 ஸ்பூன் ஜீரகம். அதில் 3 ஆனியன் நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடுறோம். இப்போ பாருங்கள், அனியன் போட்டுட்டு அதிலே ரவுண்டாக கட் பண்ண பச்சை மிளகா 2 அதையும் போட்டுடுறோம். போட்டு இதை நல்லா வதக்குறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ வந்து இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம். நான் நல்லா இடிச்சிட்டு போடுறேன். நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த கிரேவியோட கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே பீட்ரூட் வேறு சேர்த்துருக்கோம், கலர் நல்லாயிருக்கும். இது வந்து டபா ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அரைச்சி வச்சுருக்கோம் பீட்ரூட், தக்காளி, அதை வந்து ஊற்றுறோம். ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதிலையே நம்ம முன்னாடி ஒரு தடவை அரைச்சோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, பிரியாணி மசாலா. ஸோ அதில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். கரம் மசாலா, கொரியாண்டர், பெப்பர் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதில் நம்ம
1 ஸ்பூன் இதில் சேர்க்குறோம். இதில் இப்போ நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டோம். அதோட இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா இல்லை, இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இல்லைன்னா அரை ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதோட கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், டீஸ்பூன் எல்லாமே போட்டுக்குங்க. நான் வந்து பிரியாணி மசாலா போட்டேன். இதுலேயே எல்லாம் இருக்குது. கரம் மசாலாவும் இருக்குது, சில்லி பவுடர், இது எல்லாமே இதிலே இருக்குது. ஸோ நான் இதை போட்டுட்டேன். போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். பன்னீரை போட்டு கிளறிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே நேரில் பார்க்க இதில் வந்து கேமராவில் லைட் கலராக தெரியுது. நேரில் வந்து கலர் சூப்பராக இருக்குது. இதிலே நம்ம சால்ட்டும் போட்டுடுறோம். நேரம் நம்ம வேக விடக்கூடாது. தவுவை வந்து அப்புறம் சூவியாக கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ஸோ தவு போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் அது வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே போட்டோம். இதில் வந்து லாஸ்ட்டாக கசூரி மேத்தி போடணும். இப்போ பாருங்கள், நம்ம க்ரஷ்டு கசூரி மேத்தியும் போட்டுட்டோம். போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் சுடு தண்ணி விட போகிறேன். எப்போதுமே சமைச்சு முடித்த டிஷ்ஷில் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் லூஸாக வேணும்னா கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றுங்க. பச்சை தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இப்போ நான் வந்து கேட்டலில் கொதிக்க வச்ச தண்ணி இருக்குது, அதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். Our paneer bhurji is ready now. இப்போ சர்வ் பண்ணிடலாம்.